இமாச்சல பிரதேசத்தில் அடுத்தடுத்து 2 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இமாச்சல பிரதேச மாநிலம் சம்பாவில் அடுத்தடுத்து 2 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டது மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அதிகாலை 3:27 மணிக்கு 3.3 ரிக்டர் அளவிலும், பின்னர் 4:39 மணிக்கு 4 ரிக்டர் அளவிலும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மும்பையில் 4வது நாளாக தொடரும் கனமழை காரணமாக 21 பேர் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் 4வது நாளாக தொடரும் கனமழை காரணமாக 30 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மேலும் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் 14 லட்சம் ஏக்கர் விவசாய பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது என முதலமைச்சர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கனமழை பாதிப்பு காரணமாக 21 பேர் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கனமழையினால் ஏற்பட்ட மின்தடை காரணமாக நடுவழியில் நின்ற 2 மோனோ ரயில்களில் இருந்தும் சுமார் 800 பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசியலமைப்பு திருத்தம் உட்பட 3 முக்கிய மசோதாக்களை மத்திய அமைச்சர் அமித்ஷா மக்களவையில் தாக்கல் செய்ய போகிறார் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்தும் மசோதா, ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு மசோதா மற்றும் கடுமையான குற்றச்சாட்டுகளின் கீழ் பிரதமர், முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு 30 நாட்கள் சிறையில் இருந்தால் பதவி நீக்கம் செய்யும் மசோதா ஆகியவற்றை தாக்கல் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எதிர்க்கட்சி முதலமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்கள் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் இந்த மசோதாவிற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பை தெரிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மசூதியில் மர்ம நபர்களால் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு காரணமாக தொழுகையில் ஈடுபட்டிருந்த 13 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் பல்வேறு ஆயுத குழுக்கள் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன. இந்த குழுக்களுக்கு இடையிலான கோஷ்டி மோதலில் தொடர்ச்சியாக உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகின்றது. இந்நிலையில் நைஜீரியாவின் கட்சினா மாகாணத்தில் உள்ள ஒரு மசூதியில் தொழுகை நடந்து கொண்டிருந்த போது அங்கு துப்பாக்கிகளுடன் வந்த மர்ம நபர்கள் கண்மூடித்தனமாக நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மசூதியில் இருந்த 13 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் படுகாயமடைந்தனர். தொடர்ந்து இந்த தாக்குதல் குறித்து நைஜீரியாவில் ஆதிக்கம் செலுத்தும் குழுக்கள் யாரும் உடனடியாக பொறுப்பேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உக்ரைனில் அமைதியை நிலைநாட்ட மத்தியஸ்தம் செய்வது தான் சொர்க்கத்திற்கு செல்ல உதவும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உக்ரைனில் அமைதியை நிலைநாட்ட மத்தியஸ்தம் செய்வது சொர்க்கத்திற்கு செல்ல உதவும் என்றும் தான் சொர்க்கத்தை அடைய விரும்புவதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்க மக்கள் அல்லது அமெரிக்க வீரர்களை தாங்கள் இழக்கவில்லை, ஆனால் ரஷ்ய மற்றும் உக்ரைன் மக்கள் சிலரை இழக்கிறோம் என கூறியவர், அதனை தடுத்து உக்ரைனில் அமைதியை நிலைநாட்ட மத்தியஸ்தம் செய்வது தான் சொர்க்கத்திற்கு செல்ல உதவும் என்று கூறியுள்ளார். செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.